இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் எப்பயுமே வந்து மனிதர்கள் வந்து என்னன்னா சோசியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மனிதர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இருக்கிறதுலே வீக்கான அனிமல் வந்து என்ன அப்படின்னா மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பள்ளி பார்த்தீங்கன்னா செவத்துலேருந்து மேலே கீழே விழுந்துச்சுன்னா அது வாட்டுக்கு எரிஞ்சு ஓடிடும். ஆனால் நம்ம மேலேருந்து கீழே விழுந்தோன்னா மூட்டு கை கால் உடஞ்சிடும். இப்போ எல்லா விலங்கும் வந்து பிறந்ததையும் நடக்க ஆரம்பிச்சிடும், ஓட ஆரம்பிச்சிடும், மீன்னா நீந்த ஆரம்பிச்சிடும். ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அதுக்கு எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் கொடுத்து கொடுத்து தான் வர வேண்டியது. இப்போ இருக்கிறதுலே வீக்கஸ்ட் அனிமல் எப்படி வந்து எல்லா உயிரினத்தையும் டாமினேட் பண்ணி இருக்கான் அப்படின்னா அவன் வந்து ஒரு சோசியல் அனிமல். அவன் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை இந்த சொசைட்டியை ஒரு சமூகமாக வாழ போய் தான் வந்து அவனால இவ்வளோ தூரம் வந்து பிழைச்சி இருக்க முடியுது. இப்போ இந்த டார்வின் தியரி சொல்றாங்க என்ன அப்படின்னா சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபிட்டஸ்ட்னா எது வலிமை உள்ளதோ அது வந்து பிழைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் மொழிபெயர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சொன்னாங்க என்ன அப்படின்னா அது கிடையாது, நம்ம வேர்ல்டு வாரே அதை தான் யாரு வந்து வலிமையானவங்க போட்டு பார்க்குறோம் அப்படின்னு தான் வேர்ல்டு வார்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ் அப்படின்னாலே என்ன அப்படின்னா அடாப்டல் அடாப்டபிலிட்டி. ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து தகவமைச்சுக்கிறோம். இப்போ எல்லா உயிரினமும் பார்த்தீங்கன்னா அந்த தட்ப வெப்ப சூழலுக்கு தக்கன அது தன்னை மாற்றிக்கிடும். ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் என்ன சொல்றாங்க, அவனுக்கு தக்கன சுற்றி உள்ள சுற்றுச்சூழலை மாற்றிக்கிறான். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வெயில் அடிக்குது அப்படின்னா ஏசி போட்டுக்கிறோம். ஸோ அப்போ நம்மளோட சுற்றுச்சூழலை நம்ம வந்து மாற்றிக்கிறோம் நமக்கு தக்கன. ஸோ இதான் வந்து பவர் ஆஃப் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதான் வந்து ரியாலிட்டி. அப்போ மனிதர்கள் மட்டும்தான் அந்த ஆற்றல் இருக்கு. இப்போ விலங்குல இருந்து மனிதன் வந்து இந்த பரிணாம வளர்ச்சியில இந்த சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்னா அடாப்டிவிட்டி எப்படி வந்து ஒரு சேஞ்சுக்கு வந்து அடாப்ட் பண்றாங்களோ அவங்க தான் வந்து சர்வை பண்ண முடியும் அப்படின்னு டார்வின்ஸ் தியரி சொல்லுது. ஸோ இதான் வந்து ரியாலிட்டி. நம்மளும் அப்படிதான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னா அடாப்டபிலிட்டிக்குள்ள போகணும். நம்ம வந்து இந்த அடாப்டபிலிட்டிக்குள்ள போல அப்படின்னா என்ன ஆகும்? அதான் சொல்லுவாங்கல்ல, நம்ம வெறப்பா நிற்கிற மரம் தான் வந்து என்னன்னா வேகமா வெட்டுப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதான் வந்து மனிதர்கள் வந்து என்ன அப்படின்னா இயற்கையிலே வந்து சோசியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து என்னன்னா ரிலேஷன்ஷிப் அதை பில்ட் பண்றதா மனிதனோட முக்கியமான ஒரு பப்பு. இப்போ நம்மளுக்கு சொன்ன மாதிரி அடிப்படை தேவை வந்து இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை. அதை தாண்டி வந்து சுற்றி வந்து மனிதர்கள். அதான் வந்து ஒரு ஆய்வு பண்ணாங்க என்ன அப்படின்னா இருக்கிறதுலே வந்து உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடியது எது அப்படின்னு ஆய்வு பண்ணாங்க. எது சந்தோஷம் தரக்கூடியது அப்படிங்கிற ஆய்வு ரிசர்ச் நடந்துச்சு. இப்போ பணம் பணம் நம்மளுக்கு சந்தோஷம் தருமா அப்படின்னா அது வந்து லக்கீலி வந்து அந்த டாப் 5ல பணம் வந்து இல்லவே இல்லையா. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஆசைப்பட்ட இடத்துக்கு போறது அந்த மாதிரி. ஸோ ஒரு ஹைஃபை நம்ம ஒரு நாடு போகணும்னு நினைச்சிருப்போம், இல்லாட்டி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல ஒரு மலை மேலே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சீசோர் அப்போ அந்த பிடிச்சமான இடத்துல இருக்கிறது அப்படின்னாங்க அது இல்லை. அது வந்து ஒரு 10 to 20%. ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது அது ஒரு 10%க்குள்ள இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ உண்மையிலேயே வந்து சந்தோஷம் தரக்கூடியது எது அப்படின்னு அந்த ரிசர்ச்சோட முடிவு என்ன அப்படின்னா என்னவா இருக்கும்? இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடியது என்னதுன்னு நினைக்கிறீங்க? சேட் பாக்ஸ்ல போடலாமா? பணமா? ஆரோக்கியமா இருக்கிறதா? சந்தோஷமா? இப்போ சினிமா பார்க்குற சில பேருக்கு சந்தோஷம், சில பேருக்கு பாட்டு கேட்கறது பிடிக்கும், சில பேருக்கு புக்கு படிக்கிறது பிடிக்கும். அப்போ பிடிச்ச விஷயங்கள் செய்யறது சந்தோஷமா? எது ரியல் ஹாப்பினஸ்? சேட் பாக்ஸ்ல போடலாமா? உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் என்ன? நேரம் தூங்கிட்டீங்களா? இப்போ எல்லாருமே கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணி அட்டன் பண்ணுங்க. சாங், ஆரோக்கியம், ஃபேமிலி ஹெல்த் சாங்லாம் வருது. ஸோ அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு தெரியும் ஒரு ஸ்டோரி வந்து சுகி சிவம் சொல்லுவார்.
இப்போ நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் வந்து பஸ்ஸு போகுது. ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, குண்டு குழியுமா இருக்குது. இப்போ இங்கேருந்து மதுரை போகிறீங்க, ரோடு வந்து ரொம்ப மோசமாக குண்டு குழியுமா இருக்குது. இப்போ நீங்கள் போகிறீங்க, அந்த பஸ் வந்து என்னது குண்டு குழியில் தூக்கி தூக்கி போடுது. அந்த ரைடை என்ஜாய் பண்ணீங்களா? ஒரு 2.5 மணி நேரம் டிராவல், 2 மணி நேரம் டிராவல், இங்கேருந்து மதுரை போறீங்க, ரோடு ஃபுல்லாக மோசமாக இருக்குது, குண்டும் குழியுமா இருக்குது. அந்த ரைடை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா? திட்டிக்கிட்டே வரோம். கவர்மெண்ட்டை திட்டுவோம், பஸ்ஸுக்காரனை திட்டுவோம், ரோடு போட்டவங்களை திட்டுவோம், எல்லாத்தையும் திட்டுவோம். கரெக்டு தானே? அதே இது வந்து நீங்கள் நியூலி மேரிட் கப்பிள், புதுசாக கல்யாணம் ஆயிருக்கீங்க. ஸோ உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு அதே பஸ்ஸு, அதே ரோடு, எதுவுமே மாறல, குண்டு குழியுமா இருக்குது. அப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. இல்லாட்டி நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு கூட போகிறீங்க, லவ் பண்ணுற பையன் கூட போகிறீங்க. அது ஒவ்வொரு தரையும் தூக்கி தூக்கி போடும்போது என்ன செய்யும்? என்ன செய்வீங்க? ஐ ஜாலி. சரி, இன்னும் நிறையா குண்டு குழிவாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகும். கரெக்ட் தானே? ஒவ்வொரு தடவை தூக்கி போடும்போது புதுசாக கல்யாணம் பண்ண ஒய்ஃப் உங்கள் மேலே செய்கிறது, இல்லாட்டி ஹஸ்பண்ட் உங்கள் மேலே செய்கிறது, இல்லாட்டி லவ்வர். ஸோ அந்த ரைடே வந்து ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும் நம்மளுக்கு. கரெக்டு தானே? அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா, ரோடு இந்த இதில் கிடையாது, நம்மளோட மைண்ட் செட்டில் இருக்குது. அந்த அப்போ ரியல் சந்தோஷம் என்ன அப்படின்னா, அதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப், நம்ம பிடிச்சவங்க கூட இருக்கிறது, அதான் வந்து ரியல் சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு பக்தி பாடல்லே அதான் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து சிவலோக பதவிலாம் வேண்டாம், எனக்கு உன் கூட இருக்கிறதே போதும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் வந்து என்ன அப்படின்னா, லைஃப்ல வந்து ரிலேஷன்ஷிப் அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்பயுமே சந்தோஷம் தரக்கூடியது வந்து பணமோ, நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதோ இதெல்லாம் கிடையாது. நம்ம பிடித்த மனிதர்கள் கூட இருக்கிறதா வந்து உண்மையான சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அது வந்து நம்ம லைஃப் ஸ்பேனை வந்து கூட்டுது. அதனாலதான் நம்ம இது 5 பில்லர்ஸ்ல என்ன சொல்றோம்? உணவு, உடல் உழைப்பு, உறக்கம், அடுத்து உள்ளம், அடுத்து உற்சாக குழு, ஒரு பாசிட்டிவ் அசோசியேஷன். அப்ப மனிதர்களோட நேச்சரே என்ன அப்படின்னா, ஒரு சோசியல் அனிமல். ஸோ என்னோட பேர் வந்து ரமேஷ் பாண்டி. ஸோ இன்னைக்கு வந்து சக்சஸ் மந்த்ரால வந்து நம்ம வந்து பில்டிங் ரிலேஷன்ஷிப், ஒரு வெற்றியாளருக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, மனிதர்கள், பீப்புள் தான் தேவை. பணமோ காசு பை ப்ராடக்ட். அந்த பீப்புளை வந்து பில்ட் பண்றதுக்கு இப்போ ரிலேஷன்ஷிப்னா என்ன, உறவுகள்னா என்ன அப்படின்னா, ஒரு நம்ம சொன்ன மாதிரி அடாப்ட், ஒரு பீப்புள் கூட நீங்க வந்து இப்போ எல்லாருமே 5 பேரெல்லாம் ஒன்று போல இருக்கா? அதான் சொல்றாங்க, பீப்புள் டோன்ட் கேர் ஹவு மச் யூ நோ. நீங்க பெரிய அறிவாளியா இருக்கலாம், திறமசாலியா இருக்கலாம், ஆனா நீங்க எப்படி கேர் பண்றீங்க, அதான் வந்து கடைசியில வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுவோம். அந்த ரிலேஷன் அப்படிங்கிறது சக மனிதர் கூட எப்படி நீங்க வந்து ஒத்து உதவியா நீங்க வாழ்றீங்க, எவ்வளவு அவங்க கூட கோப்ப பண்ணி போடுறீங்க, அதான் வந்து ரிலேஷன்ஷிப். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி மனிதர்கள் வந்து பீப்புள் பேன் யூனிவர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பீப்புள் ஆகட்டும், விலங்குகள் அனிமல்ஸ் ஆகட்டும், இயற்கை ஆகட்டும், எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ஒத்திசைவா ஒரு கூட்டமா வாழ தான் பிடிக்கும். ஒரு விலங்கு அப்படின்னாலும் அது அதோட கம்யூனிட்டியோட கூட்டமா வாழ தான் பிடிக்கும். அதே மாதிரிதான் இயற்கை. இயற்கையே வந்து என்ன அப்படின்னா, நேச்சரே வந்து என்னன்னா, ஒன்னொன்னு ஒரு செடி இருக்குன்னா அது அது மாதிரி செடியா பக்கத்துல பக்கத்துல வளரும். ஸோ அது மாதிரி வந்து ஒரு இயற்கை அப்படிங்கிறதே ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு தான் சொல்றாங்க. இயற்கை நேச்சர்னா என்ன அப்படின்னா, பலவேறு இதோட ஒரு சங்கமம், ஒரு கூட்டமைப்பு தான் வந்து இயற்கை. அப்ப நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோமோ, ஸ்கில்லா இருக்குமோ, பல திறமைகள் இருக்கலாம், அதெல்லாம் மேட்டர் கிடையாது. உண்மையான ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புள் திறமை வந்து ஆளுக்கு தக்கன மாறுபடும். திங்கிங் கெப்பாசிட்டி ஆளுக்கு தக்கன மாறுபடும். எமோஷன்ஸ் ஆளுக்கு தக்க, சில பேர் வந்து டக்குன்னு டக்குன்னு எமோஷன் ஆவாங்க, சில பேர் வந்து நத்த மாதிரி இடியே விழுந்தாலும் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ எமோஷன்ஸ் வந்து ஆளுக்கு தக்கன மாறும். திங்கிங் கெப்பாசிட்டி, கிரியேட்டிவிட்டி, ஸ்கில்ஸ், நாலேஜ், அது போக வந்து அவங்களோட திறமை, இண்டிவிஜுவல் இப்படி வந்து ஆளுக்கு தக்கன மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு 2 நபருக்கு வந்து கைரேகையே ஒத்து போகாது. அப்போது நமக்கு மற்ற எதுவுமே ஒத்து போகுமா? ஸோ எதுவுமே ஒத்து போகாது. அப்போ அதனாலதான் ஒவ்வொரு நபருமே ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த இண்டிவிஜுவல் அந்த நம்ம வந்து எப்படி வந்து
அப்போ வந்து என்ன, நோ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் சிமிலர். இது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியணும். ரெண்டு மனிதர்கள் வந்து ஒன்று போல இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம உணரணும். நான்லாம் இப்படி நடந்துக்கிறேன், ஏன் உன்னால முடியலையா அப்படின்னு கேட்கக்கூடாது. நான்லாம் இப்படி பார்த்துக்கிறேன், நான்லாம் இப்படி செய்கிறேன், நான் செய்கிறேன்ல நீ செய்ய வேண்டியதானே. ஸோ அது வந்து நோ மனிதர்கள் வந்து சிமிலர் கிடையாது. ஒவ்வொருத்தங்களோட எபிலிட்டி வேற வேற மாதிரி இருக்கும், திங்கிங் கெப்பாசிட்டி வேற மாதிரி இருக்கும், ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் வேற வேற மாதிரி இருக்கும், கிரியேட்டிவிட்டி வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ இதையும் தாண்டி எப்படி வந்து அந்த நெட்வொர்க்கை வந்து நம்ம வந்து பில்ட் பண்றோம், அதான் வந்து அப்ப என்னன்னா நம்மளுக்கு நிறைய சோசியல் லைஃப் இருக்கு. ஒரு ஃபேமிலி லைஃப், நம்ம பிறந்தப்ப வந்து கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா அத்தை, ஸோ இந்த மாதிரி. அப்ப ஃபேமிலியில ஒரு ரிலேஷன்ஷிப். அடுத்து வந்து சோசியல் லைஃப், வெளியில வந்து நம்ம பழகும்போது ஒரு இடத்துக்கு வெளி இடத்துக்கு போறோம், ஸோ அங்க வந்து ஒரு கம்யூனிட்டி. ஸோ அடுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம படிக்கும்போது கூட படிச்சவங்க. அப்போ ப்ரொஃபஷனல் லைஃப், இப்போ நம்ம என்ன கெரியர் இருப்போமோ அதுல வந்து நிறைய கலீக்ஸ் இருப்பாங்க. அப்ப இதுல எல்லாத்துலயுமே வந்து என்னன்னா நம்ம பீப்புள் கூட, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மிங்கில் ஆகணும். நம்ம படிக்கும்போது நம்ம கிளாஸ், இப்போ ஸ்கூலோட கான்செப்டே தான், நிறையா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட நம்ம எப்படி மிங்கில் ஆகணும். இப்போ அதனாலதான் வந்து கோயட்ல படிக்க போடுங்க, அதான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லாங்க. நீங்க வந்து என்ன அப்படின்னா கோயட் இல்லாத இதுல படிக்க போட்டீங்க அப்படின்னா அப்ப சோசியல் லைஃப்ல மிங்கிள் ஆக அவங்க சிரமப்படுவாங்க. அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்ல வந்து நம்மளுக்கு வந்து நேற்று கூட ரவிசுந்தரம் லீடர் அவங்க சொன்னாங்க என்ன அப்படின்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புள் வந்து என்ன செய்வாங்கன்னா காம்படிஷன் பார்க்க மாட்டாங்க, கொலாபரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கம்பெனியுமே வந்து நம்பர் ஒன் நியூட்ரிஷன் கம்பெனி, அது நிறைய கம்பெனி கூட இப்போ கொலாபரேட் பண்றாங்க, ப்ரோட்டோகால் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து கொலாபரேஷன் தான் சக்ஸஸ். ஒரு கம்பெனிக்கே அதுனா ஒரு மனிதர்களுக்கும் என்ன அப்படின்னா ரியாலிட்டி வந்து ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்றது. இப்போ அந்த கம்யூனிட்டியை பில்ட் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே வந்து ஸ்மைலிங் ஃபேஸா இருக்கும். நீங்க ஸ்மைல் பண்ணுங்க. 15 வயசு ஆகுது, பள்ளிக்கூடம் போவனான். நம்ம உருன்னு மறைச்சிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நேச்சர் வந்து ஸ்மைலிங் ஃபேஸ். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி விலங்குக்கும் மனிதருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்மைல். அடுத்து வந்து அடுத்தவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை வந்து மதிக்கிறது. நிறைய பேர் வந்து என்னன்னா ரிலேஷன்ஷிப் வரும்போது என்னன்னா எல்லாத்தையுமே கேஷுவலா எடுத்துக்கிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி கேஷுவலா எடுத்துக்கிறோம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அட்மாஸ்பியர். நம்ம ஃபேமிலியில பழகுற மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்ல பழக முடியாது. அதனாலதான் நம்ம சொல்லுவோம் நியூட்ரிஷன்ல எல்லாருமே வந்து சார் மேம் கூப்பிடுங்க. ஒரு ஃபேமிலியில பேசுற மாதிரி நம்ம வந்து பேசக்கூடாது. இப்ப எங்க எங்க எப்படி எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற நாம்ஸ் இருக்கு. இப்போ வீட்டில் போட வாடான்னு பேசுவாங்க தம்பினா. இப்போ அதே இது வந்து நீங்க ப்ரொஃபஷனல் லைஃப்ல இருக்கீங்க, நீங்க ஒரு கோச்சா இருக்கீங்க, உங்க பிரதரே வர்றாங்க வந்துட்டு அடே புடே அப்படின்னு பேசுனா அது வந்து என்ன கிடையாது, ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகும். அப்ப அதான் வந்து இப்போ எங்க இண்டிவிஜுவலிட்டியை நீங்க மதிக்கணும். இப்போ சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்துக்கலாம், ஆனா அந்த ப்ரொஃபஷனலுக்கு தக்கன அவங்க இருக்கிற இடத்துக்கு தக்கன அந்த வேல்யூவை நம்ம வந்து கொடுக்கணும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கணும். அடுத்து வந்து அக்செப்ட் பீப்புள் அஸ் தே ஆர். இப்போ நம்மளுக்காண்டி அவங்க மாறணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடாது. இது பெட்டர் அப்படின்னு சொல்லலாம், வைக்கலாம். ஆனா வந்து என்னன்னா கண்டிப்பா நம்ம மாறியே தீரணும். அது போக நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நேம் சொல்லி கூப்பிடுறது எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அதனால வந்து எல்லாரையுமே வந்து ரிமெம்பர் பை தி நேம். இப்போ வந்து ஒருத்தரை வந்து பேர் சொல்லி நம்ம கூப்பிடணும். இப்போ பேர் சொல்லி கூப்பிடும்போது இன்னும் வந்து மகிழ்ச்சியா இப்போ சிவபிரதீப் சார், சிவபிரதீப் சார் வாங்க அப்படின்னு, சார் வாங்க அப்படிங்கிறத விட சிவபிரதீப் சார் வாங்க அப்படின்னா இன்னும் வந்து வேல்யூபிளா இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். இப்போ எல்லாருமே அவங்க பேர் சொல்றது பிடிக்கும். இப்போ செந்தில்குமார் சாமி சார் குட் மார்னிங் அப்படின்னு சொன்னா அது இன்னும் இம்ப்ரெசிவா இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து அவங்க நேம் சொல்லி கூப்பிடணும், விஷ் பண்ணணும், இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷன் வந்து ஓப்பனா வச்சுக்கணும். ஓப்பன் கம்யூனி இப்போ நிறைய பேர் வந்து என்னதுன்னா அரசியல் பேசாதீர்கள் அப்படின்னு போர்டு போட்டுருவாங்க.
அப்போ என்ன ஆகுது, அதை பத்தி டிஸ்கஷனே இல்லாமல் போயிடும். அப்போ வந்து நீங்க வந்து என்னன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றீங்க அப்படின்னா கம்யூனிகேஷனுக்கு வந்து ஓப்பனா இருக்கணும். என்கிட்ட இது பேசக்கூடாது, அதை பேசக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகாது. அப்போ எல்லா கருத்துக்கும் நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லா கருத்தையும் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை வந்து நீங்க வந்து அலோவ் பண்ணணும். அதை வந்து ஓப்பன் கம்யூனிகேஷன். நான் என்னோட கருத்தை ஷேர் பண்ண இடம் இருந்தாதான், அவங்க அவங்க கருத்தை ஷேர் பண்ண இடம் இருந்தாதான் அந்த இது வந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். அது இல்லாம வந்து என் கருத்து எனக்கு, உன் கருத்து உனக்கு, இதை பத்தி நம்ம பேச வேண்டாம் அப்படின்ட்டா அங்க வந்து ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆகும். ஸோ அது எந்த டாபிக்னாலும் இருக்கலாம். இப்போ எல்லா கருத்துலையும் நம்ம வந்து உடன்படணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதே நேரத்தில் டீம் ஒர்க். இப்போ நம்ம வந்து ஒரு கூட்டுழைப்பா ஒரு இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனஸ்டி, இன்டெகிரிட்டி, ஹியூமனிட்டி, இந்த மூணு தான் வந்து ஹெர்பல் லைஃப்ல சக்ஸஸ்க்கான முதல் மந்திரம். ஆனஸ்டினா நேர்மையாக இருக்கிறது, இன்டெகிரிட்டினா கூட்டுழைப்பா செய்கிறது. எதையும் நான் மட்டும் செஞ்சுட்டு இருந்தேன்னா அதில் வந்து சக்ஸஸ் வராது. ஒரு டீமாக செஞ்சாதான் அது சக்ஸஸ். அதான் வந்து இன்டெகிரிட்டி. அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஹியூமனிட்டி, மனித நேயத்தோட இருக்கணும். அடுத்து வந்து என்னன்னா பீப்புளை வந்து என்கரேஜ் பண்ணணும். இப்போ நிறைய பேர் வந்து என்னன்னா மட்டம் தட்டிகிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லாமல் நம்ம வந்து என்கரேஜ் பண்ண கற்றுக்கணும். உங்களால் முடியும், இவ்வளோ பண்ணிட்டீங்க, இது பண்ணுங்க. அது போக வந்து நம்ம வந்து லிசனராக இருக்கணும். குட் லிசனர். ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணோம்னா எப்பயுமே நம்ம பேசிக்கிட்டே இருக்கிற ஆளாக இருக்கக்கூடாது. ஒரு குட் லிசனராக இருக்கணும். இப்போ 3 விஷயம் வந்து நம்ம செய்யக்கூடாது. என்னன்னா ஆர்குமெண்ட். ஸோ எப்பயுமே ஆர்குமெண்ட்லேருந்து நீங்கள் வந்து டிஸ்கஷனுக்கு மாறணும். இப்போ டிஸ்கஸ் பண்ணால் அந்த ரிலேஷன். ஆனால் ஆர்குமெண்ட், இப்போ ஆர்குமெண்ட் வந்து யார் சரி அப்படின்னு பார்க்கறது ஆர்குமெண்ட். நான் தான் சரி, நான் பேசுறது, நான் பிடிச்ச புயலுக்கு 3 அப்படின்னா அது வந்து ஆர்குமெண்ட். ஒரு டிஸ்கஷன்னா எது சரி அப்படின்னு பார்க்குறது. ஸோ நம்ம தப்பு அப்படின்னா தப்புன்னு ஒத்துக்கிற ஒரு மனப்பான்மை எனக்கு வேணும். கிரிட்டிசைசர், ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்றாரு இல்லை குறை சொல்றாருன்னா அதை அக்செப்ட் பண்ற தன்மை வேணும். ஸோ ஒருத்தவங்க குறை சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அவங்கள்ட்ட பேசாம இருந்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆகாது, வளராது. அப்போ வந்து குறை சொல்றதை ஏத்துக்கிற மனப்பான்மையோட இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம். உண்மையிலேயே வந்து என்னன்னா நம்மள அக்கறை உள்ளவங்க தான் வந்து என்ன செய்வாங்க, நம்மளை கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கரெக்ட் பண்றதுக்கு நம்ம அலோவ் பண்றோம். அதை வந்து நீங்க வந்து குற்றமா பார்க்கக்கூடாது, கிரிட்டிசைஸா பார்க்கக்கூடாது. அதை வந்து உங்களை பெட்டர் பண்றதுக்காண்டி கரெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நாங்கள் வந்து கவிதை எழுதும் போதெல்லாம் என்ன செய்வோம், யார் பாராட்டுறாங்க அப்படிங்கிறத விட்டுட்டு யார் குறை சொல்றாங்களோ அவங்கள்ட்ட போய் ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி தோணுது, அப்போ வந்து நம்ம கவிதை வந்து பெட்டராகும். வெறும் பாராட்டுறவங்க பேசுறதே கேட்டுட்டே இருந்தா அது வந்து நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நடக்காது. அதுக்கப்புறம் வந்து 4 கோல்டன் ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் இப்போ யாரை பார்த்தாலும் வந்து நிறைய அதான் சொல்லுவாங்க. நீங்க ஒரு குறை சொல்றதுனாலும் என்ன செய்யணும், ஒரு பாராட்டிட்டு குறை சொல்லுங்க. ஒரு இன்விடேஷன் கார்டு கொடுக்கறது நம்ம விஷ் பண்ணிட்டு என்ன செய்யணும், அவங்களோட ஒரு ப்ளஸ் வந்து சொல்லணும். சார் நீங்க ஸ்மைல் பண்றது நல்லா, உங்க ட்ரெஸ் நல்லா இருக்குது, எங்க எடுத்தீங்க அப்படின்னு கேஷுவலா கேட்டுட்டு அடுத்து இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ ஒரு ஆள்கிட்ட நீங்க வந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றீங்க, அவர் பேசுறீங்க அப்படின்னாலே என்ன செய்யணும், அவங்கள பாராட்டணும், ப்ரைஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து நீங்க வந்து அவங்களோட குறைய சுட்டி காட்டணும். ஸோ இதான் வந்து ரியாலிட்டி. எடுத்ததுமே வந்து இது சரியில்லை, அது சரியில்லை, இது சொத்த அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஹேட் ஆகும், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கட் ஆயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு நல்ல விஷயம். இப்போ எங்களுக்கு கவிதை இது வந்து விமர்சனம் பண்றதே எப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, கவிதைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எது நல்ல விஷயமோ, நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த லைன்ல, அதுல வந்து எது நல்ல பாசிட்டிவான விஷயமோ அதை வந்து என்ன செய்வோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அதுல உள்ள குறைய வந்து சுட்டி காட்டும். இதான் வந்து என்னன்னா கோல்டன் ஸ்கில். அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுமே ஒரு கலை தான், ஒரு ஸ்கில்ஸ் தான். ஸோ அதுக்கு நீங்க என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள்ட்ட உள்ள நல்ல விஷயத்த நீங்க சொல்லிட்டு அடுத்து வந்து அவங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயத்த நீங்க சொல்லணும். அடுத்து வந்து அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். நான் சொல்லிட்டு இருக்கேன், அவங்க பாட்டுக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வேற நோ சொல்றாங்க அப்படின்னு கோவப்படக்கூடாது. அதை எப்படி வந்து பாசிட்டிவா ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத கத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின், நான் சொன்ன மாதிரி டிஸ்கஷன். நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க, இப்போ அவங்க ஒரு இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஏன் வந்து அப்படி நினைக்கிறீங்க, ஹெர்பல் லைஃப்லாம் கஷ்டம்ப்பா அப்படின்னா ஏன் அப்படி நினைக்கிறீங்க.
இந்த எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்கணும். ஸோ அது போக வந்து எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்ல பழகணும். ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், இல்லாட்டி நம்மளே ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம். இருந்தாலும் வந்து பீப்புள் வந்து தேங்க் பண்ண நம்ம வந்து கற்றுக்கணும். அப்போ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும், இல்லாட்டி வளர்க்கணும், அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 திறமையை வளர்த்துக்கணும். அடுத்தவங்களை பாராட்டணும், ரெக்கக்னைஸ் பண்ணணும். நல்ல விஷயம் செஞ்சாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம மைண்ட் செட்டே எப்படி இருக்கு, குறை சொன்னா டக்கு டக்குன்னு குறைய சொல்லும், கண்டுபிடிப்போம். நம்ம வந்து மோர் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, ரொம்ப ஜட்ஜிங் மோடுக்குள்ள போயிடும். அப்படி ஜட்ஜ் பண்ற பர்சனா இருக்கக்கூடாது, பாராட்டுற பர்சனா இருக்கணும். பாராட்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான கரெக்ஷனை நம்ம கொடுக்கலாம். அப்புறம் அவங்க வந்து அப்ஜெக்ட் பண்ணாலும் அந்த அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ற தன்மையை வந்து நமக்கு இருக்கணும். அடுத்து வந்து அவங்களுக்கு எந்த விஷயம்னாலும் நீங்க கொஸ்டின் கேட்கணும். கொஸ்டின் கேட்கும்போது ஏன் அப்படி சொல்றீங்கன்னு அவங்களும் அந்த பாயிண்ட், நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யோசிப்பாங்க. ஜஸ்ட் ஆர்கியூ பண்ணாம ஆப்போசிட்டா சொல்லாம அவங்கள கொஸ்டின் பண்ணுங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, நீங்க வந்து நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. ஒரு சின்ன ஃபேவர் பண்ணிருக்கலாம், இல்லை ஃபேவர் பண்ணாமல் இருக்கலாம். இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அதான் வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்கும், ஒரு பேனா கொடுத்துருப்பாங்க, தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஒரு பேனா, ஒரு சின்ன தொட்டதுக்கெல்லாம் வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. நம்ம இதில் நல்லது செஞ்சிருந்தாலும் தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா, நம்ம இதில் வந்து ஃபர்ஸ்ட் 5A, ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த 5A வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அட்டென்ஷன். ஸோ அட்டென்ஷனை விரும்பாத ஆட்களே இல்லை. நம்மளே ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா என்ன செய்வோம், இங்க வான்னு ஒரு வார்த்தை கேட்கல, இப்போ நம்ம கவனிக்கிறாங்களா? எப்பவுமே ரிலேஷன்ஷிப்ல வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வேணும்னு ஆசைப்படுறோமோ அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங்க்கு இது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், வாங்க அப்படின்னு சொன்னா விரும்புகிறோம்ல, அதே மாதிரி தான். இப்போ நியூட்ரிஷன் சென்டர் யார் வந்தாலும் என்ன செய்யணும், குட் மார்னிங் வாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ எப்போன்னா என்னன்னா, நம்மள அட்டென்ஷன், நம்ம வர்றோம், நம்மளை கேர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இல்லாட்டி என்ன அர்த்தம், எல்லாரும் வருவாங்க, அவங்கவுங்க வாட்டுக்கு சே குடிக்கிறது, அஃப்ரெஸ் குடிக்கிறது, ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இப்படி தலை குனிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாட்டுக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க. அப்போ அது வந்து அட்டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணுது. அப்போ அது ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அட்டென்ஷன். இப்போ ஒய்ஃப்லாம் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க ஹஸ்பண்ட, இன்னைக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் தெரியுதா கண்டுபிடிங்கன்னு இருப்பாங்க. நம்ம தலை சுத்தி போயிடும், என்னடா என்கிட்ட ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் தெரியுதா நோட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏதோ ஒரு ஐப்ரோல கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி ஜடையை வந்து மாத்தி பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி கம்மல் ஏதாச்சும் மாத்தி போட்டிருப்பாங்க. நம்ம ஆம்பளைக்கு வந்து அதெல்லாம் நோட்டீஸ் பண்ண தெரியாது, கரெக்டு தானே, பேந்தேன்னு முழிப்போம். இப்போ அவங்க எதிர்பார்க்கறது சின்ன சின்ன அட்டென்ஷன். இப்போ அந்த அட்டென்ஷன் தான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப். நம்ம சொல்றது ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எல்லாரும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு கம்யூனிட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், எல்லாத்துக்குமே தான். அப்போ அவங்க அட்டென்ஷன், நம்மளை கவனிக்கிறாங்களா, இது எல்லாரோட எதிர்பார்ப்பு. அப்போ அது வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணணும். அடுத்து வந்து என்னன்னா அப்ரிசியேஷன். நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்றோமா? இப்போ ஒய்ஃப் வந்து ஒரு நாள் சரியா சமைக்கலைன்னா திட்டுறோம், இதை யார் சாப்பிடுவா, மனுஷன் சாப்பிடுவானா, வாயிலே வைக்க முடியல அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நல்லா சமைச்சிருப்பாங்க, அதை பாராட்டவே மாட்டோம். அப்ப என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த இது உப்பு போடல, இல்லாட்டி உப்பு கூடுதல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன நினைச்சுக்கோம், கோவப்படுறோம், திட்டுறோம், வைக்கிறோம். அதான் சொல்லுவாங்க, நீங்க வந்து என்னன்னா அப்ரிஷியேட் பண்ண தெரியாட்டி நம்மளுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்ன ஆகும், பில்ட் ஆகாது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவ், அதான் வந்து வள்ளுவரும் சொல்றாரு என்ன அப்படின்னா, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க பலன், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து குத்தம் மட்டுமே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா சுற்றமே இருக்காது, ரிலேஷன்ஷிப் இருக்காது. அப்ப என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து பிளஸ் இருக்கும், குணமும் இருக்கும், குற்றமும் இருக்கும். அதுல எது வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்து இது பண்ணலாம். இப்போ அந்த ஜாஸ்தியா உள்ளதை வந்து நீங்க வந்து என்ன செய்யணும், இந்த குணம், அதை அப்ரிஷியேட் பண்ணணும். ஒரு விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ண அது வளரும். ஸோ இதான் வந்து ரியாலிட்டி. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம், இது பண்ணீங்க நல்லா இருந்துச்சு, இது பண்ணீங்க நல்லா இருந்துச்சு. அப்போ ஒரு கோச்சோட வேலையே அதான், நீங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறீங்க நல்லா இருந்துச்சு, அதை மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணியிருந்தீங்க, இது வந்து நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு ஆன்லைன் செஷன் வந்து இந்த மாதிரி எடுத்திருந்தீங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அப்ரிசியேட் பண்ணி பண்ணி அந்த பெட்டரான விஷயத்தை மட்டும் ஹைலைட் பண்ணி பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சின்ன கோடு பெரிய கோடு மாதிரி தான். இப்போ நமக்கு தேவையானது நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த தேவையானது இன்னும் அதிகமாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா உங்கள் ஃபோக்கஸ் வந்து தேவையில்லாத போயிடுச்சு, அந்த குறை மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து வந்து என்னன்னா உங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது. ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அட்டென்ஷன், அடுத்து வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு ரிலேஷன் அவங்க எது செஞ்சாலும் அதை வந்து அலோவ் பண்ணணும். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அலோவ் பண்றது. இப்போ நிறைய பேர் வந்து என்னன்னா நம்ம சரியா செய்யணும் அவங்களுக்கு. இப்போ நம்ம எங்க கவிதை மீட்டிங்லேயே சொல்லுவாங்க, இப்போ புதுசாக கவிதை எழுதுறவங்க வந்து அரைகுறையாக தான் எழுதுவாங்க. ஏன்னா அதை அலோவ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாதான் அடுத்து வந்து அவங்க கவிதை வந்து பெட்டராகும். சரஸ்வதி என்ன அழுதாளா, நீ வந்து கவிதை எழுதலை அப்படின்னு சொல்லி நம்ம திட்டினோன்னா அடுத்து இது பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க ஒரு செய்யறதுக்கு வந்து நம்ம அலோவ் பண்ணணும். அது செய்யறது நம்ம குழந்தைகள் மாதிரி தான். குழந்தைகள் வந்து ஏபிசிடி எழுதுறது கரெக்டாக எழுதிடுவாங்களா? அதை அலோவ் பண்ணது தான். தப்பா எழுத அலோவ் பண்ணதான் வந்து என்னன்னா படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அப்போ இதான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு விஷயங்கள். அப்போ நிறைய விஷயங்கள் வந்து என்ன செய்யணும், அவங்க செய்யறதுக்கு வந்து அலோவ் பண்ணணும். அது தப்பா இருந்தாலும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், அவங்க இப்படிதான். அதான் வந்து அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஒருத்தர் வந்து சேஞ்ச் பண்றது நோக்கம் கிடையாது. அவங்க இப்படி இருந்தாதான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே நீங்க வந்து அக்செப்ட் பண்ணணும். அடுத்து அவங்க தப்பு பண்ணாலும் அதை வந்து என்னென்ன செய்யணும், அப்பாலஜைஸ் பண்ணணும், மன்னிச்சு அதை வந்து கரெக்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்றதுக்கு அடாப்ட் பண்றதுக்கு கத்துக்கணும். அப்ப இந்த 5A ஒருத்தங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும், அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்க மிஸ்டேக் பண்றதுக்கு அலோவ் பண்ணணும், அடுத்து வந்து என்ன செய்யணும், அவங்க ஆஸ் இட் இஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும், அடுத்து வந்து என்னன்னா அப்பாலஜைஸ் பண்ணணும். இப்போ இந்த 5A இருந்துச்சுன்னா அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தா பில்ட் ஆகும். அதுக்காண்டி திருப்பி திருப்பி தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா அப்படிங்கிறது, தப்பை வந்து அடுத்து வந்து கரெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர்குமெண்ட்டுக்கு அந்த ஆர்குமெண்ட்டுக்கு வந்து ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அதாவது என்ன, டிஸ்கஷனுக்கு. ஆர்குமெண்ட்டுக்குள்ள டிஸ்கஷனுக்கு வந்து நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்றது காரணம் அது. அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இதனால நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுனால என்ன பெனிஃபிட்னா, ஃபர்ஸ்ட் வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். இப்போ நிறைய பேர் வந்து என்னன்னா மனிதர்கள் அதிகமா கொள்றது வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஏன் வருது அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து சரியா இல்லாதனால தான் வருது. அவங்கள நம்மளே இப்படி பண்ணிட்டாங்க, ஸ்பான்சர் எனக்கு ஹெல்ப் பண்ணல, டவுன்லைன் இப்படி நடந்துட்டாங்க, ஸோ அண்ணன் எனக்கு உதவாருன்னு நினைச்சோம், அவர் உதவல, அந்நியாரம் வந்து எனக்கு இந்த மாதிரி ரூபா கொடுத்தாங்க நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா ரன் ஆகிறதுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். இந்த 5A, அவங்க தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மன்னிக்கையா அப்படின்னு கேட்டா, ஸோ அவங்க வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து என்னன்னா ஒருத்தவங்க வந்து மிஸ்டேக் பண்றதுனால நம்ம வந்து விழுந்துட மாட்டோம், துரோகம் பண்ண விழுந்துடும். இப்போ அதான் சொல்றாங்க, துரோகம் பண்றவங்களை வந்து கூட வச்சுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க மிஸ்டேக் பண்றாங்க அறியாமலையோ இல்லாட்டி வேற. ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட கேரக்டர் வேற வேற. சில பேருக்கு வந்து என்னன்னா சுயநலமா இருக்கும், சில பேருக்கு வந்து அந்த பற்றாக்குறை மைண்ட் செட் இருக்கும், அம்படன்ஸன் இது பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன் கெஸ்ட்டு ஓன் கெஸ்ட்டு அப்படின்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா இப்போ அடுத்த கஸ்டமரை வந்து அவங்க வந்து ஃபுல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா அம்படன்ஸ் மைண்ட் செட்டுக்கு எதிரானது, ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன அப்படின்னா சரி அவங்க இன்னும் வளரணும் அப்படின்னு நம்ம வந்து விட்டு கொடுக்கணும். ஸோ அதை வந்து என்ன செய்யணும், அலோவ் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும், அடுத்து வந்து மன்னிச்சு அவங்க வந்து திருந்துறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பீஸ் ஆஃப் மைண்டு தான் முக்கியம். ஸோ அமைதி வந்து முக்கியம். ஒரு சந்தோஷம், வாழ்க்கை வந்து ஒரு யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, யோலோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கை ஒரு முறை தான். அதை வந்து நம்ம கவலையோட ஸ்ட்ரெஸ்ஸோட வாழக்கூடாது, சந்தோஷமா வாழ்றதுக்கு தான் வந்திருக்கோம். அப்போ அந்த சந்தோஷத்தை நம்ம தக்க வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ அவங்க எப்படி செஞ்சுட்டாங்க, அதான் வந்து நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று. இங்க வந்து தப்பா செய்யறாங்க இல்லை நல்லா செய்யல அப்படின்னா அதை அப்படியே மறந்துருங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்புறம் வந்து என்னன்னா நம்ம லைஃப் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். அடுத்து வந்து எல்லாத்துலயும் நீங்க வந்து சக்சஸை ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சக்சஸை கோட்டை விட்டுருவீங்க.
இப்போ லைஃப்ல வந்து சக்ஸஸ் இல்லாட்டி உங்களுக்கு growth இருக்காது. அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில வந்து திருப்தி இருக்காது. நான் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், கடைசியா இப்படி ஆயிடுச்சு, அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே. ஸோ இப்படி வந்து குழம்பிக்கிட்டே தான் உட்காந்துருக்கும். அப்போ நீங்க உண்மையிலேயே வந்து சக்ஸஸ் ஆகணும், வாழ்க்கையில வந்து ஜெயிக்கணும். சக்ஸஸ் மந்த்ரா என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்மூத்தா பில்ட் பண்றதோட பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட், ஹாப்பி லைஃப், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், சக்ஸஸ் எல்லாத்துலயும் சக்ஸஸ் பண்ண முடியும், growth லைஃப்ல வந்து growth-ஆ இருக்க முடியும், ஒரு திருப்தியானகரமான வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ அதுக்கான சூத்திரம் தான் இந்த 5A: அட்டென்ஷன், அப்ரிசியேஷன், அலோ, அக்செப்ட், அப்பாலஜிஸ். ஸோ இதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு உறவுகளை உண்டாக்குறதுக்கான அடாப்டபிலிட்டியை கொடுக்குது. அதனாலதான் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் என்னது அப்படின்னா, நீங்க எவ்வளவு தூரம் வந்து அடாப்ட் பண்ணி ஒரு நம்மளோட ஆரோக்கியம் வந்து எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, இப்போ கிளைமேட் மாறுது, அப்போ நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு, அதை பொறுத்து தான் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ஸ்கோர் கொடுக்குறாங்க. இப்போ நிறைய பேர் கிளைமேட் மாறினே டக்குன்னு சளி பிடிக்கும். ஒரு இடத்துக்கு ஒரு ஊருக்கு போறாங்க, தண்ணி மாறினே டக்குன்னு சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். அப்போ நம்ம ஹெல்த் வந்து மோசமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ கிளைமேட் மாறினாலும் தண்ணி மாறினாலும் நம்ம ஹெல்த் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுதுன்னா ஆரோக்கியமா